ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிடெக் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ஒய் ஸ்ப்ளிட்டர் கேபிள் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கேபிள் எதுக்கு யூஸ் ஆகுது அதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கேபிளை பொறுத்தளவுக்கு நான் அமேசான் ஆன்லைன் ஷாப்பில் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதான் அது. இந்த வயரை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இது மாதிரி ஒரு பைஸ்டிக் ஒன்று நம்ம வச்சுருந்தோம்னா, இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா, நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணி ஆன்லைன் வீடியோவை இதில் நம்ம பார்க்கலாம். இதில் 5.1 டால்பி டிஜிட்டல் இந்த மாதிரி வீடியோலாம் இதில் பார்க்க முடியும். ஆனால் இந்த பைஸ்டிக்கை பொறுத்தளவுக்கு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு படமும் பார்க்க முடியாது. ஒரு MP3 சாங்ஸு இந்த மாதிரி பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி கூட கேட்க முடியாது. அந்த மாதிரி இந்த பைஸ்டிக்கில் நம்ம பென்ட்ரைவ் யூஸ் பண்ணோம்னா இந்த கேபிள் தேவைப்படும். இந்த கேபிளை பொறுத்தளவுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பைஸ்டிக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் ஒய் ஸ்ப்ளிட்டர் கேபிளில் ஒரு மைக்ரோ USB ஆப்ஷன் இருக்கும். அந்த சைடு நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ USB ஜாக் ஒன்று இருக்கும். அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இந்த பைஸ்டிக்கு அடாப்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த அடாப்டரோட நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த வயரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு பென்ட்ரைவை இந்த USB போர்ட்டில் நம்ம இன்சர்ட் பண்ணோம்னா, USBயில் என்ன வீடியோவோ ஆடியோவோ என்ன இருந்தாலும் நம்ம இந்த பைஸ்டிக் மூலமாக டிவியில் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் பைஸ்டிக்கில் VLC பிளேயரை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நீங்கள் அது மூலமாக இந்த படத்தை பார்க்க முடியும். அதுக்கு தான் இந்த ஒய் ஸ்ப்ளிட்டர் கேபிள் யூஸ் ஆகுது. இந்த கேபிளை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டில் எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கிடைக்கும். ஆனால் சில ஒய் ஸ்ப்ளிட்டர் கேபிளை பொறுத்தளவுக்கு சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனால் நான் வாங்கியிருக்க இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இதோட பேர் ஆன்க்ரோ அப்படிங்கிற மாடலு. இது அமேசான் ஆன்லைன் ஷாப்பில் கிடைக்குது. அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம இந்த பைஸ்டிக்கை இந்த HDMI போர்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு வீடியோ செக் பண்ணுறதுக்காக ஒரு பென்ட்ரைவை நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பைஸ்டிக்கை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு இந்த டிவியில் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த டிவியில் HDMI போர்ட்டை ஆன் பண்ணிக்கலாம். இதில் ஃபயர் டிவி வந்துட்டுருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் ஆயிடுச்சு. இந்த பென்ட்ரைவில் இருக்க வீடியோ ப்ளே பண்ணால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பைஸ்டிக்கில் நான் காட்டுற பாருங்க. இந்த மாதிரி ஒன்று VLC பிளேயரை இன்ஸ்டால் பண்ணிக்கணும், இல்லைன்னா MX பிளேயரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணோம்னா இப்போ வரும் பாருங்க. இப்போ இந்த பென்ட்ரைவில் இருக்க வீடியோவை காட்டும். இதில் காட்டுது பாருங்கள். இப்போ நம்ம பைஸ்டிக்கில் இந்த பென்ட்ரைவை நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இப்போ ப்ளே கொடுக்குற பாருங்க. ப்ளே கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம பைஸ்டிக்கில் பென்ட்ரைவ் வந்து ப்ளே பண்ண நினச்சோம்னா இந்த மாதிரி ஒய் ஸ்ப்ளிட்டர் கேபிளை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இதில் நம்ம பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி படம் பார்க்க முடியும். இப்போ இந்த பென்ட்ரைவ் மூலமாக நான் ப்ளே பண்ணும்போது 5.1 வருமா வராதா என்பது பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.